ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. ஒவ்வொரு வாட்டியும் இதே டைலாக் தான் சொல்கிறேன். ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்னு சொல்லுவேன். ஆனால் போட முடிய மாட்டேங்குது. இந்த வாட்டி இன்ஷால்ல போட்டே தீரணும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இன்ஸ்டாவில் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கேட்டிருந்தேன். உங்களுக்கு கொஷின் கேட்டிருந்தேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நான் யூடியூப்பில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் சும்மா ஒரு 7 மட்டும் நான் எடுத்திருக்கேன். மற்றதெல்லாம் நிறைய ஹாய், எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி தான் நிறைய வந்துச்சு. அதுலேயும் 2-3 மெசேஜ் வந்தது மட்டும் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னன்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன். சரியா? கொஷின்ஸ் கேட்டால் தான் ஆன்சர் பண்ண முடியும். 1 செகண்ட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நான் சும்மா செலக்டடாக எடுத்திருக்கேன். சும்மா ரேண்டமாக நான் தொடுறது எது வருதோ அந்த மாதிரி நான் ஸ்வைப் பண்ணி அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சும்மா பார்க்கலாம். ஓகேவா? உங்களது யாராவது நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணவங்க மறுபடியும் நான் கொஷின் செஷன் போடுறேன். அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களோட நேமை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் சொல்லுவேன். சரியா? சரி, வீடியோவில் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு விஸ்வா அப்படின்றவர் ஆர் யூ மேரிட் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆர் யூ மேரிட் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம், நான் மேரிட் தான். எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஓகே, கிளியர் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு வைபிக்ஸ் வைபிக்ஸ் அப்படின்னு இருக்குது. அக்கா, நீங்கள் எந்த ஊர் அக்கா அப்படின்னு ஆசையாக கேட்டிருக்காங்க. நான் சென்னை. நான் எந்த ஊர் அப்படின்னா, நான் சென்னை தான். பிறந்ததுலேருந்தே என்னோடய சொந்த ஊர் சென்னை தான். சென்னையில் எங்கே அப்படின்றது இப்போ அது வேண்டாம். ஆனால் சொந்த ஊர் சென்னை தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரியாஸ் ரமலா. இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நான் பார்த்துட்டு வரேன். நான் என்ன சொல்கிறது, ஃபேன் கூட சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இவங்க பட்ட ஸ்ட்ரகிள்ஸ், இவங்களுக்கு கம்மியாக தான் வியூஸ் போகும். அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 5 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும், 5 லேக் ஃபாலோவர்ஸ் வரைக்கும் இப்போ ரீச் ஆயிருக்காங்க. அவ்வளோ நான்லாம் யோசிப்பேன். நான் ஃபஸ்ட்லேருந்தே இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பேன். அபவுட் மீ அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுச்சு. நீங்களாம் எங்ககிட்டலாம் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் ஆட்டிடியூட் காட்டுவாங்க. நம்மலாம் இவங்ககிட்ட எதுக்கு பேசணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இவங்க இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் இவங்களையும் நம்ம வளர்த்து விடணும், இவங்களும் நம்மளோட இது அப்படின்ற மாதிரி பேசுனது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் செலிபிரிட்டி ஆகிட்டேன் அப்படின்றதால நம்ம எல்லாருக்கும் பேசக்கூடாது, ஆட்டிடியூட் காட்டணும், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசணும், கைண்டாக இருக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அது இந்த மாதிரிலாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இன்னொன்று மணி அண்ணா அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல, அந்த மணி தானா இப்போ மேரேஜ் ஆச்சு. அவரே என்கிட்ட பேசுவார். இந்த மாதிரி நல்லாயிருக்கு கண்ணா வீடியோஸு, சூப்பராக பண்ணுறீங்க, பண்ணுங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருமே மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசின சேட்டை நான் முடிஞ்சால் உங்களுக்கு போடுறேன். அவருமே அவராக பேசி நல்லாயிருக்கு வீடியோஸு, சூப்பர், உங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசுவார். இவங்கெல்லாம் செலிபிரிட்டி, நம்ம 10K ஆனாலே ஓவராக சீன் போடுற உலகத்தில் இருக்கோம். இவன் 5 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு இப்படி காமாக கைண்ட் ஹார்ட்டடாக பேசுகிறது இவங்கெல்லாம் பெஸ்ட். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்ஷால்லா நான் ஒரு 5 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ், 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ஆனாலுமே, ஃபாலோவர்ஸ் எனக்கு ஆனாலுமே, நானுமே இதே மாதிரி கைண்ட் ஹார்ட்டடாக இருந்து எல்லாருக்கும் நானும் பேசணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ப்ராமிஸாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவங்க 2 பேர்கிட்டேருந்து. இதுதான் நான் அவங்கள பற்றி சொல்லணும். தேர்ட், டெல் அபவுட் யுவர் இன்லாஸ் ஃபேமிலி அண்ட் இன்லாஸ், வை டோன்ட் யூ ஷோ தெம் இன் வீடியோ. உன்னோட இன்லாஸை பற்றி சொல்லுங்கள், உங்களோட மாமியார் வீட்டு ஆளுங்க, மாமியார் வீட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பேசிக்காக நான் வீடியோ பண்ணுறது என் வீட்டுக்கும் பிடிக்காது, அவங்க வீட்டுக்கும் பிடிக்காது. அது அவங்களுக்கு அது அவங்களோட ஒரு இது வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் எனக்கு பிடிக்கும். நான் இன்லாஸ் கூடலாம் வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோடய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கும் என்னோடய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். எங்களது இன்டர் ரிலீஜியன் மேரேஜ்ன்றதால அவங்க எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி தான் மேரேஜ் ஆச்சு. அவங்க எல்லாருக்குமே இப்போ தெரியும். நான் இப்போது இன்ஸ்டா, யூடியூப் தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுலாம் தெரியும். ஸோ அவங்களுமே நம்ம சென்னை தான் 2 பேருமே. அது லவ் ஸ்டோரி இன்னொரு பார்ட் 2ல் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் லவ் ஸ்டோரிக்கே. அவ்வளோதான். ஏன்னா எங்களோட இன்லாஸ் ஃபேமிலியும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. நிறைய அண்ணன் தம்பிங்க, சித்தி, சித்தப்பா, என்ன சொல்கிறது, மச்சினங்க, சிஸ்டர் இன்லாஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எனக்கு. நான் ஒரு நாள் கண்டிப்பாக எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நான் விலாக் எடுக்கிறேன். எல்லாருமே ஸ்வீட்டு தான். யாருமே இது மாதிரி பண்ணாத, அது மாதிரி பண்ணாத அந்த மாதிரி ஆள் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு பர்சனலி சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா வீடியோவில் ஃபேஸ் காட்டுறது பிடிக்காது. ஸோ அவங்கள மட்டும் நான் எடுக்க மாட்டேன். என் ஃபேமிலிக்கு சுத்தமாக பிடிக்காது. இது பண்ணுறதே பிடிக்காது. அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு செம கோவம் வரும். அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது என்னோட இன்லாஸ் ஃபேமிலியை பற்றி சொல்கிறேன். அண்டு நெக்ஸ்ட்டில் நான் கண்டிப்பாக அவங்கள ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன். கொஞ்சம் இவங்க யார் யாருன்னே சொல்லி நான் காட்டுறேன்.
நெக்ஸ்ட் கொஷின். நீங்களும் அந்த அக்காவும் ஏன் வந்து வீடியோ போடலை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இவங்க வந்து வைப்ஸ் _ ஆர் அப்படின்னு இருக்குது இவங்களோட ஐடி. கொஞ்சம் ஐடிஸ் வந்து இது மாதிரி இருக்குது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன் அந்த அக்கா கூட வீடியோஸ் வரலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அவங்க உங்கள் சிஸ்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், அவங்க என்னோடய சிஸ்டர் தான். அண்டு ஏன் வீடியோஸ் வரலன்னா, அவங்களுக்கு வந்து தனியாக ஒர்க் இருக்குது, எனக்குமே வந்து தனியாக ஒர்க் இருக்குது. நாங்கள் 2 பேர் மீட் பண்ணும்போது நாங்கள் வந்து வீடியோஸ் நிறைய எடுத்து வச்சுப்போம். அப்போ தான் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். இப்போ கொஞ்ச நாள் வந்து நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்கிறதால நாங்கள் வந்து வீடியோஸ் சரியாக போட முடியல. பட் டெஃபினட்டாக அப்கமிங்கில் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். நிறைய உங்களுக்கு கண்டென்ட்லாம் யோசிச்சு வச்சுருக்கோம். நிறைய அழகழகாக சூப்பரான ஒரு வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக காத்துட்ருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். we are twins _0900 இவங்க வந்து என்ன கேட்கணும்னு தெரியலங்க அப்படின்னு இருக்காங்க. அது பார்த்தோன்னே அழகாக இருந்துச்சு. என்ன கேட்கணும்னு தெரியலங்க சொன்ன மாதிரி ஒருத்தவங்களை இப்படி தான் இருக்கும்ல, என்ன கேட்கணும் தெரியல அப்படின்ட்டு. பார்த்து நல்லா இருந்துச்சு. சரி, அதனால் வந்து அட்லீஸ்ட் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்களேன்றதுக்காக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏதாவது யோசிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க. ஏதாவது கேளுங்க. பிஸ்னஸ் பற்றி கேளுங்க, இல்லை ஒர்க்கை பற்றி கேளுங்க, இல்லை உங்கள் ஆம்பிஷன் பற்றி கேளுங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க நெக்ஸ்ட் டைம். சரியா? நெக்ஸ்ட்டு சரவணன் _01 இது வந்து அது அந்த வீடியோவில் யாரும் உங்கள் ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஹஸ்பண்டா பிரதரான்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப தப்பான விஷயம். நான் வந்து இப்போ கொஞ்சம் குண்டாயிட்டேன். ஸோ அவர் என் ஹஸ்பண்ட் தான். சரியா? பார்க்க தம்பி மாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி சொல்லாதீங்க, கஷ்டமாக இருக்கு எனக்கு. அவர் வந்து என் ஹஸ்பண்ட் தான். அவர் தான் வந்து என் ஹஸ்பண்ட். புரிஞ்சிருச்சா? என்னோடய வீட்டுக்காரர், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பத்தி எல்லாமே அவர் தான். அந்த கண்ணாடி போட்டுட்ருப்பார்ல லாஸ்ட்டாக ஒரு வீடியோ, அந்த மனிதன் வந்து கொல்ல இது மனிதர் காதல் அல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார்ல குணா கோகையில், அவர் தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட். எனக்கு தம்பிலாம் யாருமே கிடையாது. ஐ எம் ஒன்லி ஒன் சைல்டு. நான் ஒரே பொண்ணு தான் வீட்டுக்கு. ஸோ அதுதான் என் வீட்டுக்கார். நெக்ஸ்ட்டு சரவணன் _26 வேரியஸ் இந்த கொஷின் யூடியூப் ஆன்சர் குட் ஐடியா. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கிறதால தான் என்ன மாதிரி ஆளுங்களும் கொஞ்சம் வளர்றாங்க. ரிஸ் _கான் _official அப்படின்னு ஒரு ஐடி. நீங்கள் சேல் பண்ணுற ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இம்போர்ட்டடா அப்படின்ட்டு. ஆமாம், இது வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து வந்தோம். அங்கேருந்து வந்து நாங்கள் வந்து எடுத்து நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலை. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கிறத தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து நான் சேல் பண்ணுறேன். அந்த மாதிரி ஸ்மாலாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பெருசாக அந்த மாதிரிலாம் கிடையாது. நானே ஸ்டிச் பண்ணலை. இது வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வாங்கிட்டு வந்து நான் சேல் பண்ணுறேன். இன்ஷால்லா ஃப்யூச்சரில் நானே ஸ்டிச் பண்ணுற நிலம வரும்போது ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த மெசேஜுக்கு. அவ்வளோதான். இந்த ஒரு 7 மெசேஜஸ் தான், 7 to 8 இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே படித்து முடிச்சாச்சு. ஓகே, இதுதான் இந்த ஷார்ட் அண்ட் மினி கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் டைம் கொஷின்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கேளுங்க. இல்லை ஒன்று சில தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் எனக்கு ஹாய் சொல்லியிருந்தாங்க. ஹாய். பாய்.